Hello viewers, welcome back to Selvi's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான தோசை, பாசிப்பயிறு தோசை, அது கூட தொட்டுக்க பச்சை மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். फ्रेंड्स, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படினாலும் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பிடிச்சது மாதிரியான வீடியோ கொடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்றேன். பாசிப்பயிறு தோசை செய்யறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பயிறு, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை தண்ணி விட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி நல்லா அலசிட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாசிப்பயிறு தோசை மாவு ரெடி. நம்ம மாவு அரைக்காதப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி நம்ம அரைச்சி தோசை சுட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா தோசை சுட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சுடுறதுனாலும் சுடலாம். கொஞ்சமாக பச்சை வாசனை தெரியும். ஒரு அரை மணி நேரம் விட்டு சுட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி தோசைகளாக ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பர்வான பாசிப்பயிறு தோசை ரெடி. பாசிப்பயிரில் நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால் நம்ம மாவு அரைக்காதப்பெல்லாம் இல்லை டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் அரிசி மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசைகளாக நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தொட்டுக்க பச்சை மாங்காய் சட்னி செய்யலாம். அதுக்காக 2 மாங்காவை நான் அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மாங்காய் சட்னி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெயும் தேவையில்லை, இதை வேக வைக்கவும் தேவையில்லை. மாங்காய் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு இது கூட லைட்டாக தண்ணி விட்டு இதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை மாங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு இந்த பச்சை மாங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.